ஒன்று கூட பற்றி பார்த்தோம் இல்லையா? எதுக்கு ஒன்று கூடணும்? இறைவனை தியானிக்கிறதுக்காக. இறைவன் சேர்ந்து வாழ சொல்கிறான், சார்ந்து வாழக்கூடாதுங்கிறான். இறைவன் மனிதர்களை படைத்ததே உங்களில் அழகிய சிலர் யார் என்று சொல்லியிருக்காங்க. சேர்ந்து வாழுங்க, சேர்ந்து வாழ தான் படைச்சிருக்கான். நல்ல குணமுடையவர்களாக, நல்ல செயலுடையவர்களாக. அதே சார்ந்து வாழக்கூடாது. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். சேர்ந்து வாழ்றது எப்படி சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னா, சேர்ந்து வாழ்றது இறை குணங்களோட வாழ்றது. சேர்ந்து வாழ்றது இறை குணங்களோட உணர்வும் உள்ளட்சமும் பயபக்தியும் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லெண்ணம் கொண்டவர்களாக சேர்ந்து வாழ்றது. சார்ந்து வாழ்றதுக்கு நயவஞ்சகம். எப்படி நயவஞ்சகம்? இணை வைத்து வாழ்றது. ஒருத்தர் நம்பி ஒருத்தர் வாழ்றது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் நம்பி வாழ்றது. நம்பிக்கையோட வாழ்றது இறைவன் மீது, நம்பி வாழ்றது மனிதர்களோட, பொருளோடையும் அறிவோடையும். அப்போ இறைவன் சொல்ல நீங்கள் சேர்ந்து வாழுங்க, உங்களே அழகிய சிலோட யார் என்று சோதிப்பதற்காக உங்களை படைச்சிருக்கேங்கிறான். சார்ந்து வாழுங்கிறான். கூடி வாழ்கிறான். அப்படி கூடி வாழ்கிறான். ஒன்றி வாழாதீங்கிறான். கூடி வாழ்றதுன்னா என்ன? உறவுகளோடு ஒன்று கூடி வாழுங்க. உறவு கொடுக்கப்பட்டது உணர்வை பேணிக் கொள்றதுக்கு தான். உறவுகள் கொடுக்கப்பட்டது உறவை பேணிக் கொள்றதுக்கு, ஒழுக்கம் பேணிக் கொள்றதுக்கு. அப்படி கூடி வாழலாம், ஒன்றி வாழக்கூடாது. ஒருத்தர் இணை வைத்து ஒன்றி வாழக்கூடாது. சரி, அத்தியாயம் 3:179. நம்ம காலிலேருந்து பார்த்த எப்படி ஒன்று கொடுத்தல் பார்த்தோம். அடுத்து நீங்கள் கூடி தான் வாழணும். அதே நேரத்தில் சொல்லணும், ஒருத்தர் ஒன்றி வாழக்கூடாது, சேர்ந்து வாழும், சார்ந்து வாழக்கூடாது. அதே நேரத்தில் பிரிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதையும் பார்ப்போம். அத்தியாயம் 3:179. தீயவர்களையும் நல்லவர்களையும் விட்டு பிரித்தெரிக்கும் வரையில் நம்பிக்கையாளர்களே நீங்க இருக்கும் நிலையில் விட்டு வைக்க அல்லாஹ் நாடவில்லை. நன்மை தீமை ரெண்டு இருக்குது. ஒவ்வொருத்தரையும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தர் நல்லவரா தெரிவார், இன்னொருத்தர் கெட்டவரா தெரிவார். காரணம் என்ன? இவர் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இல்லையா? ஒருத்தருக்கு இன்னொருத்தர் நல்லவரா தெரிவார், அவருக்கு இன்னொருத்தருக்கு கெட்டவரா தெரிவார். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரையும் நல்லவும் கெட்டதும் ரெண்டுமே கலந்துருக்கு. நன்மை தீமை ரெண்டு கலந்துருக்கு. அதில் பிரித்தெறியணும், அதான் விஷயமே. அப்ப எதுவும் சொல்றான், தீயவர்களையும் அதாவது தீய குணங்களையும் நல்லவர்களையும் நல்ல குணங்களையும் விட்டு பிரித்தெறிக்கும் வரையில் நம்பிக்கையாளர்களே நீங்கள் இருக்கும் நிலையை விட்டு வைக்க நாடவில்லை. நீங்க நம்பிக்கையாளராக இருந்தீங்கன்னு சொன்னா நல்லது கெட்டது பிரித்தெறிங்கிறான். நல்லவரையும் கெட்டவரையும் பிரித்து உணருங்கிறான். நன்மை தீமை பிரித்து உணருங்கிறான். நியாயம் அநியாயத்தை பிரித்து உணருங்கிறான். உண்மையும் பொய்யும் பிரித்து உணருங்கிறான். அது ரெண்டு கலந்துதான் இருக்கு. இப்படி இறைவன் தான் படைச்சிருக்கான். சொர்க்கம் நரகம் தான் படைச்சிருக்கான். நன்மை தீமை தான் படைச்சிருக்கான். அதுல நன்மையை நீங்க தேர்ந்தெடுங்க, தீமை விட்டு விலகுங்க. சரியா? இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவிப்பவனாகவும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ் நாடியவரை, அதாவது அவனை நாடியவரை, அல்லாஹ் நாடியவரை தன் தூதரிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். தன் தூதை கொண்டு தேர்ந்தெடுக்கிறான். இது உணர்வை கொண்டு, உள்ளட்சத்தை கொண்டு, வேதத்தை கொண்டும் தூதரை கொண்டும் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப அல்லாஹ் தான் நாடியவரை, தன்னை நாடியவரை தன் தூதரிலிருந்தும் தேர்ந்தெடுக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டும் உள்ளட்சத்துடனும் நடைபெறலாயின் உங்களுக்கு மகத்தான் நற்கூலி உண்டு. எது? அல்லாஹ் மீதும் தூதர் மீதும். எது தூது? நன்மை அனைத்தும் தூது, நியாயம் அனைத்தும் தூது இல்லையா? சமாதானம் அனைத்து தூது. என்ன சொல்றான்? உங்களுக்கு நான் தூது அமைச்சிருக்கேங்கிறான், வேதத்தை கொடுத்துருக்கேங்கிறான், ஆன்மா கொடுத்துருக்கேங்கிறான். அப்போ ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கிய மீது சத்தியமாக. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ஆன்மா பின்பற்றிருந்தா அதுக்கப்புறம் வேதம் தேவை இருக்காது. நபிமார்லாம் வந்திருக்க மாட்டாங்க, தூதர் வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஆன்மாவை மறுத்துட்டோம் அல்லது மறந்துட்டோம், புறக்கணிச்சு வாழ்றோம். இந்த ஆன்மாவை நினைவூட்டத்துக்கு தான் தூதர்களும் நபிமார்களும் வேதமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மா பக்கம் திருப்பத்துக்கு தான், மனசாட்சி. அப்ப அல்லாஹ் மீது அவன் தூதர் மீதுன்னா, தூது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நற்செய்தி, நன்மை தீமை பிரித்தறிவிப்பது. அப்ப அல்லாஹ் மீதும் தூதர் மீதும் நம்பிக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளட்சத்துடன் வாழ்வீர்களானால் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. இவருடைய வாக்கு.
ஆனால் நன்மை தீமை பிரித்தறியணும், நல்லது கெட்டது பிரித்தறியணும். மனிதனை பார்க்கக்கூடாது, நமக்குள்ள நன்மை தீமை இருக்கா, என்கிட்ட பெருமை இருக்கா, கோபம் இருக்கா, பொறுமை இருக்கா, அவசரம் இருக்கா, நல்ல குணம் இருக்கா, கெட்ட குணம் இருக்கா, என்னுடைய பேச்சில், என்னுடைய பார்வையில், என்னுடைய எண்ணங்களில் முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம மற்றவங்கள தான் பார்ப்போம். உன்கிட்ட நிறைய கெட்டது இருக்குப்பா சொல்கிறோமா இல்லையா? அவன் நல்லவன், இவன் கெட்டவன், நம்ம மற்றவங்களை ஜட்மெண்ட் பண்ணுறோம். நமக்குள்ளே இருக்க கெட்ட குணங்களை மட்டும் நம்ம உணரணும், நமக்குள்ள நல்ல குணங்களை உணரணும். அதனால் நன்மை தீமை பிரித்தறிக்கும் வரையில் அல்லாஹ் உங்களை இருக்கிற நிலையை விட்டு வைக்க நாடவில்லை. என்ன அதுக்கு நாடுறப்ப உங்களை வேதத்தையும் கொண்டு, தூதரையும் கொண்டு, ஆன்மாவையும் கொண்டு நன்மை தீமை பிரித்து வைக்கிறான். இதில் நன்மையின் மீது நிலைத்திருங்க, என் பக்கம் திரும்புங்க. அத்தியாயம் 9:115. இன்னும் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின், எந்த ஒரு சமூகத்தால் எந்த ஒரு மனிதனுக்கும், அதாவது ஒரு மனிதன் தான் ஒரு சமுதாயம் ஆகிறோம், தனி மனிதன் தான் சமுதாயம் ஆகும். அப்போ அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்ல எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர் தவித்துக் கொள்ள வேண்டியவற்றை அவர் தெளிவுபடுத்தும் வரை அவன் வழிதோர் விடுவனாக இல்லை. நாளைக்கு இறைவன்கிட்ட கேட்போம்ல, இறைவனே எங்களுக்கு நீ அறிவிச்சிருக்க கூடாதா, வேதத்தை அறிவிச்சிருக்க கூடாதா, தூதரை அறிவிச்சிருக்க கூடாதா, நாங்கள் நன்மையில வாழ்ந்துருப்போம் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்காக ஏற்கனவே ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மறந்த வாழ்கிறோம். திருப்பி இறைவன் நினைவூட்டுறதுக்காக, நீ நினைவு நல்ல விஷயம், இந்த குர்ஆன்றது நினைவூட்ட நல்ல விஷயம். அப்போ எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு சமூகத்தாருக்கோ அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டியவற்றை அவர்கள் தெளிவுபடுத்தும் வரை அவர்களை அவன் வழிதவர் விடுவனாக இல்லை. நிச்சயமா அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் எல்லா காரியங்கள் மீதும் நன்கறிந்தவன். அதனாலதான் காலங்காலமா இறைவன் வேதத்தையும் தூதரை இறக்கிட்டே இருக்கிறான். அப்படி வேதத்தை கொடுத்து அந்த தூதரை அமைச்சிட்டு, எது காரணம்? மனிதருக்கு நன்மை தீமை பிரித்ததற்காக. நேர்வழி காட்டி பின் எதை நீங்க தவிர்த்துக்கணும், எதை தவிர்த்துக்கணும்? உணர்ச்சியை தவிர்த்துக்கணும், பெருமையை தவிர்த்துக்கணும், போராமையை கெட்ட குணங்களை தவிர்த்துக்கணும், நல்ல குணங்களை பின்பற்றணும். நம்ம மற்றவங்க நல்ல குணம் கெட்ட குணம் பார்ப்போம், நம்மளோட நல்ல குணம் நமக்கு கெட்டதுக்கு தெரியாது. நம்ம எது செஞ்சாலும் நம்ம நல்லதா தெரிய மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வேதத்தை கூட நினைச்சு நம்ம திருப்பி நம்ம இதில் எங்கே இருக்கோம் உணரணும். இந்த வேதத்தை நான் எங்கே இருக்கேன், நன்மையில் இருக்கனா, தீமையில் இருக்கனா, உண்மையில் இருக்கனா, பொய்யில் இருக்கனான்னு பார்க்கணும். சரியா? அதனால நன்மை தீமை பிரித்திருக்கிற வரைக்கும் நம்ம உணர்வோடு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா உணர்ச்சியில் போயிட்டு அர்த்தம். அத்தியாயம் 43:13-14. நூகுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ, முந்தைய சமுதாயத்திற்கு நூகு நபிக்கு, நூகுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனே உங்களுக்கு அவன் வாழ்க்கையாக்கியிருக்கின்றான், மார்க்கமாக்கியிருக்கின்றான். ஆகவே நாம் உமக்கு அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் அறிவிப்பது என்னவென்றால், நேர்வழியில் நிலைத்திருங்கள், நேர்வழியில் நிலைத்திருங்கள், நீங்கள் அதை பிரிந்து விடாதீங்கிறான். நம்ம ஒன்று விடுவதை பார்த்தோம். ஒன்று விட இருக்குன்னு சொல்ல நீங்கள் பிரிந்து விடக்கூடாது, நன்மையாளர்களை பிரிந்து விடக்கூடாது, உண்மையை மேற்கொண்டு பிரிந்து விடக்கூடாது, எது கொண்டு பிரியணுன்ற பார்ப்போம். அப்போ நீங்கள் நேர்வழியில் நிலைத்திருங்கள், நீங்கள் அதை பிரிந்து விடாதீர்கள் என்பதே. நியாயத்தை வெறுப்பவரை எதன் பக்கம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அது அவருக்கு பெரும் சுமையாக தெரிகிறது. மனசாட்சியை விரும்பாதவர்கள், மனசாட்சியை கட்டுப்படாதவர்கள், நியாய உணர்வை விரும்பாதவர்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா தெரியும். ஒற்றுமையா இருக்குது, உணர்வோடு இருக்குது, உள்ளட்சத்தோடு இருக்குது, தர்மத்தை கடைப்பிடிக்கிறது, அறத்தை பேணிக் கொள்வது, இது ரொம்ப கஷ்டமா தெரியும். அதை சொன்னால் யார் நியாயத்தை விரும்பலையோ, மனசாட்சி விரும்பலையோ அவளை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஒற்றுமையினு கைட்டு பட்டி பிடித்துக்கணும், பிரிந்து விடாதீங்கன்னு சொல்கிறான். அதனால் அது அவர் பெரும் சுமையாக தெரிகிறது. தான் நாடியவர்களை அவள்தான் தன்பால் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். தான் நாடியவன் யாரு? யார் அவனை நாடுறாங்களோ அவரை, இறைவனை யார் நாடுறோமோ அவர்களை அல்லாஹ் தன்பால் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். தன்னை முன்னோக்குறளே தன்பால் நேர்வழி காட்டுகிறான். இப்போ நம்ம அல்லாஹ் பக்கமே திரும்பணும், இறைவன் பக்கமே திரும்பணும். நேர்வழி யார்கிட்ட இருக்கு? அவனையே நோக்க வேண்டும், அதே நேர்வழி. என்னையே அலையுங்கள், அதே நேர்வழி. அப்போ நம்ம மனிதர்கிட்ட போய் நேர்வழின்னு கேட்கக்கூடாது, வேதத்துலேருந்து நேர்வழி எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் வேதத்தின்படி வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க, சத்தியத்தின்படி வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க, உண்மையும் நன்மையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரியா? 42:14. அவர்கள் தங்களிடம் தெளிவான விளக்கம் வந்த பின்னரும், அவர்கள் தங்களிடம் தெளிவான விளக்கம் வந்த பின்னரும் தங்களிடையே உள்ள போராமையின் காரணமாக அவர் பிரிந்து போகவில்லை. இந்த பிரிவு காரணம் புரியுதா? நமக்கே தெரியும், ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள்ள பல கட்சியை பிரிஞ்சுட்டே போயிடுவாங்க. ஒரு ஜாதி அதில் பல ஜாதி பிரியும், ஒரு மதம் பல மதமாக பிரியும். ஒரு குடும்பத்தில் எடுத்துங்களேன், முதல்ல கூட்டு குடும்பம் வாழ்ந்துருந்தாங்க, எங்கே பிரிய ஆரம்பிச்சிருச்சு? குடும்பம் பல குடும்பம் ஆயிடுச்சா இல்லையா? வேறு கூட்டு குடும்பம் இல்லை இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு சமுதாயம் வரைக்கும் பெருமையும் போராமையும், நானா நீயா விட்டு கொடுக்க தன்மை கிடையாது இல்லையா? பொறுத்து கொள்ற தன்மை இல்லை, சகித்து கொள்ற தன்மை இல்லை. சகித்தன்மை ரொம்ப முக்கியம் குடும்பத்தில், சமுதாயத்திலையும். அப்போ வேத ஞானம் கிடைத்த பின்னரும் போராமையின் காரணம் அவர் பிரியவில்லைங்கிறான். ஒரு குறிப்பிட்ட தவணை என்று உங்களுடைய இறைவனிடமிருந்து வாக்கு முன்னே ஏற்படாதிருப்பேன்.
அவன் இறைவன் உடனுக்குடன் தடிப்பது இல்லைங்கிறான். உடனுக்குடன் தடிப்பது தான் உலகத்தை ஒருவனும் மிஞ்சிருக்காரு. இறைவன் பொறுமையாளன். திருப்பி என்ன செய்யலாம்? வேதத்தை கொண்டும் தூதரை கொண்டும் தெளிவுபடுத்துறான். உடனுக்குடன் பிடிக்கல இல்லை இறைவன். மன்னிச்சு தான் வாழ வச்சிருக்கான். இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சிருக்கான். அதனால ஏற்கனவே என்ன சொல்றான்? உங்களுடைய இறைவன் வாக்கு முன்னரே ஏற்பட்டிருந்த பின் அவருடைய நிச்சயமா தீர்க்கப்பட்டே இருக்கும், தீர்ப்பளிக்கப்பட்டே இருக்கும். அன்றியும் அவர்களுக்கு பின்னர் யார் வேதத்துக்கு வாரிசாக்கப்பட்டார்களோ நிச்சயமா அவர்களும் இது பெரும் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். வேதத்தை சந்தேகத்தில் இருக்கிறோம். வேதத்தை சிந்திக்காம உணராம வேதத்தின் சந்தேகத்தில் இருக்கானா புரியுதா? மனசாட்சியிலே ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். வேதம் படிக்கும்போது உணர்வோடு படிக்கிறதில்லை, சிந்தனையோடு படிக்கிறதில்லை. புரியாத மொழியும் தெரியாத பாஷையிலையும் படிச்சுட்டு அது சடங்காக பின்பற்றுறது. வேதம் என்ன? உபதேசம், எச்சரிக்கை, நேர்வழி காட்டி. அப்போ நம்ம உணர்வோடு படிக்கணும், நம்முடைய மொழியை நம்ம படிக்கணும், உணரணும், சிந்திக்கணும், அப்படின்னு வாழ்றமான்னு பார்க்கணும். அதனால் பிரிந்து விடாதீர்கள். வேதத்தை கொண்டு பிரிச்சிடக்கூடாது. வேதம் இல்லாத பிரிஞ்சு போயிட்டோம். வேதம் படிக்காதனாலையும் சிந்திக்கிறனாலையும் பிரிவினை, பல பிரிவுகள் ஆகி போச்சு. என்ன சொல்லுவாங்க? நாமெல்லாம் ஒரு மதம், நமக்குள்ள பல பிரிவினர் இருக்கு. நாமெல்லாம் ஒரு ஜாதி, நமக்குள்ள பல பிரிவினர் இருக்கு. சொல்றாங்களா இல்லையா? அப்போ நாமெல்லாம் ஒரு மதம், ஏன் பல பிரிவினை வந்துச்சு அப்படின்னா அங்கே பெருமையும் போராடணும். வேதத்தை சிந்திக்கல. அப்போ ஒரு இறைவன், எப்படி நம்முடைய இறைவன், நமக்கான தூதர், நமக்கான வேதம் அப்படின்னு யாராவது சொல்லணும்னா அப்படி சொன்னாதான் வேதத்துடையவர்கள். இல்லைன்னு சொன்னா இது எங்க வேதம், இது எங்க தூதர், இது எங்க கடவுள் அப்படின்னு சொன்னா வேதத்தை உணராதவர்கள், இறைவனை உணராதவர்கள், நேர்வழி பெறாதவர்கள் அர்த்தம். அத்தியாயம் 3:103. இன்னும் நீங்கள் அனைவரும் அல்லாவின் பாதையில் உறுதியா இருங்கள். அல்லாவின் கயிற்றை பற்றி பிடித்துக்கொண்டு சொல்றான். கயிறை பற்றி கயிறு என்ன தெரியுமா? ஒரு நூல் இருக்கு இல்லையா? இந்த ஒரு நூல்ல நிறைய முத்து கோர்த்து வச்சுங்க. முத்து, பவளம், என்ன வைரம், வைரிடம் எல்லாம் கோர்த்து வச்சிருக்கிறாங்க. அது மாலையார் வரைக்கும் தான் மதிப்பு. நூல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் செதறி போயிடும். செதறி போகிற என்ன ஆகும்? அவங்க கையில் வச்சுக்கிட்டு இதான் ஜாஸ்தி, இதோட மதிப்பு தான் ஜாஸ்தி. ஒருத்தட்ட முத்து இருக்கும், ஒருத்தட்ட பவளம் இருக்கும், ஒருத்தட்ட வைரம் இருக்கும். நினைச்சுவாங்க எங்ககிட்ட இருக்கிறதா மதிப்பு ஜாஸ்தி சொல்லி பெருமை விட்டு இருப்பாங்க. ஆனால் இறைவன் சொன்னா ஒரு நூலுக்குள்ளதான் இவளையும் கோர்த்துருக்கேங்கிறான். எல்லா நபிமார்களும், எல்லா தூதர்களும், எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த நூல், எந்த நூல்? வேதம் என்ற நூல். இந்த நூலில் தான் கோர்த்து வச்சிருக்கான். இந்த நூலை சொல்றது தான் வந்தாங்க. இந்த வேதம் என்ற நூலை போதிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அங்கே வேதத்தை விட்டாச்சு, நூலை அத்தாச்சு, பிரிச்சாச்சு. இப்போ அவரை செதறி போய் கிடக்கிறோம் இல்லையா? இறைவன் சொல்றா, நீங்கள் அனைவரும் அல்லாவின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாவின் பாதையில் உறுதியா இருங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீங்க. ஏன்னா ஒரே சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு இறைவன் தான், ஒரு துளியிலிருந்து தான், ஒரு ஆன்மா கொண்டுதான். அதனால நீங்க பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களா இருந்தீர்கள். உங்கள் இருதயங்களை அன்பினால் பிணைத்து அவன் அருளா நீங்கள் சகோதரலாகிட்டீங்க. பகைவரா இருந்துமா? வேதம் தெரியாத வரைக்கும் நீ ஒரு மதம், நான் ஒரு மதம், நீ ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி. இப்போ வேதம் புரிஞ்சிருச்சு, இப்போ பகைமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் திருப்பி ஒரு குழப்பம், திருப்பி வேற்றுமை, திருப்பி பெருமையும் போராமையும். நீயா நானா, உன் கூட்டமா என் கூட்டம், அப்படி இல்லை. ஒரே கூட்டம் தான், அல்லாவின் கூட்டம். அப்படி அந்த பெருமை இறைவனுடைய கூட்டம். சரியா? அப்ப நீங்கள் பகைவரா இருந்தீர்கள். உங்கள் இருதயங்களை அன்பினால் பிணைத்து அவன் அருளா நீங்கள் சகோதரலாகிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் நெருப்பின் குளிர் கரை மீறீங்களா? நேர்வழி தெரியாம சடங்குலையும் சம்பிரதாயத்திலையும் இறைவனுக்கு மாறு செஞ்சவர்களாக, வாரம் மீறியவர்களாக நெருப்பின் குளிர் கரை இருந்தீர்கள். அது நின்று அவன் உங்களை காப்பாற்றினான். காப்பாற்றுறான். வேதம் திருப்பிட்டான். நம்மளும் அப்படிதான் நினைச்சோம், வேதம்னு சொல்லி திருந்திட்டோம். திருப்பி நமக்குள்ளே வச்சிடும். திரும்புறோம். எப்படி திரும்புறோம்? கொஞ்சம் பெருமையும் போராமையும் தூண்டுது. நீயா நானா, உருவ வழிபாடு. உருவத்தை வழிபடக்கூடாது, ஆனால் உருவத்தை தான் மனசுக்குள்ள இருக்கு. நீங்க நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் அத்தாட்சியை உங்களுக்கு தெளிவாக்குகிறான். ஆகவே நீங்கள் ஒற்றுமையை கேட்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாது. அதுக்கு தான் கூடுறது. எதுக்கு ஒன்று கூடுறோம்? ஒற்றுமையின் கேட்டு பற்றி பிடிப்பதற்காக, ஒரே சமுதாயம் வாழ்றதுக்காக, நம்ம அனைவருக்கும் ஒரே இறைவன் தான்றதுக்காக. நம்ம அனைவருக்கும் வர தூதர் ஒருத்தர் தான். தூதர்கள் பல பேர் வருவாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இறைவன் பக்கம் திரும்புங்க, வேதத்து பக்கம் திரும்புங்க, மனசாட்சி பக்கம் திரும்புங்க, பகைமை வேண்டாம், வெறுப்பு வேண்டாம் சொல்லதானே வந்தாங்க. இன்னும் நீங்கள் அல்லாவின் பக்கம் அழைப்பவராகவும் நன்மை செய்வராகவும் தீமையை விட்டு விலகுவராகவும் உங்களே ஒரு தொகையில் இருக்கட்டும். சாட்சியாலாம் இருக்கீங்க. அல்லாவின் பக்கம்னு அர்த்தம். நன்மையின் பக்கம் அழைப்பறா, அது அல்லாவின் பக்கம் அழைப்பு, இறைவன் பக்கம் அழைப்பு. தீமையை விட்டு விலகுவராகவும் நீங்கள் சாட்சியாரா வாழுங்க. உங்களே ஒரு தொகையில் இருக்கட்டும். அவர் தான் நேர்வழி பெறுவார். சொற்பமானவர்தான் நேர்வழி அடைய முடியாது. அது சொற்பமானவர்கள் நம்ம இருக்கணும். பூமியில் பெரும்பாலானவர்கள் வரம் மீறியவர்களாகவும் இணைத்தவர்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இறைவன் சொல்றான், சொற்பமானவர்களை தவிர நேர்வழி பெற மாட்டார்கள். அந்த சொற்பமானவர்கள் நம்ம இருக்கணுமா இல்லையா? அதுதான் வேதம் போதிக்கப்பட்டது. ஆனால் வேதம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த பிரிவினை? என்ன காரணம்? கொஞ்சம் பெருமை தலை தூக்குது. ஆமா, எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், இங்கே நான் தான். இப்படிதான் நிறைய பிரிவினை ஏற்பட்டுச்சு. பல பிரிவுகள் ஏற்பட காரணம் என்னன்னு சொன்னா, ஆளுக்கு ஒரு கூட்டம், கூட்டத்துக்கு ஒரு கொள்கை, கொள்கைக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம்.
சரியா? அப்ப சொன்னா இன்னும் நன்மையின் பக்கம் அழைப்பவராகும், தீமை வந்து நன்மை செய்வராகவும் தீமையை விட்டு விலகுவராகவும் உங்களே ஒரு தொகையில் இருக்கட்டும். ஏனெனில் அத்தகையோர் வெற்றியாளர், இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றோம். தெளிவான ஆதாரம் தங்கிட்ட வந்த பின்னர், தெளிவான ஆதாரம் இந்த வேதம் கை கிடைச்சதுக்கு அப்புறம், சிந்திச்சதுக்கு அப்புறம், யார் தங்களுக்குள் பிரிவினை உண்டு பண்ணி கொண்ட மாறுபாடு விட்டார்களோ அவர்களை போல் நீ ஆகிவிடாதீங்கன்னு சொல்றோம். இப்படிதான் பழைய சமுதாயம் இருந்தது. ஒவ்வொரு சமுதாயம் இப்படிதான் இருந்தது. ஒவ்வொரு வேதம் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரிவினை உண்டாயிருச்சு. திருப்பி திருப்பி வேதத்தை அனுப்புறான், திருப்பி திருப்பி தூதர் அனுப்புறான். இதுதான் இறுதி வேதம். இந்த குரான்றது இறுதி வேதம். இதுக்கப்புறம் வேதம் வந்தா சரித்திரம் கிடையாது இல்லையா? இதுக்கப்புறம் வேதம் வந்திருக்கானா வரல. அப்ப முந்தைய வேதத்துடையவர்களும் சரி, எல்லாரும் இந்த வேதத்தை திரும்பி பார்க்கணும். இந்த வேதத்துல எல்லாருடைய வேதமும் இருக்கு. தௌராத் இருக்கு, இன்ஜீல் இருக்கு, ஜபூர் இருக்குது. இந்த வேதம் இறுதி வேதம். அப்ப இறுதி நபி சரியா? அப்ப தெளிவான ஆதாரம் தங்களிடம் வந்த பின்னர் யார் தங்களுக்குள் பிரிவினை உண்டு பண்ணி கொண்டு மாறுபாடு விட்டார்களோ அவர்களை போன்று நீங்க ஆகிவிட வேண்டாம். முந்தைய சமயம் அப்படிதான் இருந்துச்சுன்னா நீங்களும் அப்படி ஆயிடாதீங்க. அத்தகைய ஒரு கடுமையான வேதனை உண்டு. 6:159 ஒன்று கூடுதல் எதுக்கு? நம்மளை உணர்றதுக்காகவும் இறைவனை உணர்றதுக்காகவும் பிரிஞ்சிட போயிடக்கூடாது. இன்னும் சமுதாயம் ஒன்றுபடணும், நம்முடைய சந்தையில் ஒன்றுபடணும், ஒரு சமுதாயமா வாழணும், ஒரு இறைவனுக்குரியவர்களா வாங்கணும் அப்படிங்கிறதான். 6:159 நிச்சயமா எவர்கள் தங்களுடைய நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவுகளாக ஆகிவிட்டனரோ அவருடன் உங்களுக்கு எவ்வித சம்மந்தம் இல்லை. யாரு சொல்றான்? நபிக்கு சொல்றான். யார் வந்து தங்க நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவினா பிரிஞ்சுட்டாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா என்ன சொல்லுவாங்க? நாங்க நபியை பின்பற்றோம், நாங்க தூதர் பின்பற்றோம், நாங்க அல்லாஹ் பின்பற்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தெளிவா சொல்றான். யார் தங்களுடைய நேர்வழியிலிருந்து தங்களுடைய மார்க்கத்திலிருந்து பிரிந்து பல பிரிவினராக எப்படி கூட்டம் கூட்டங்களா பிரிஞ்சுட்டாங்களோ அவருடன் உங்களுக்கு எவ்வித சம்மந்தம் இல்லை. நபிக்கு சொல்றான். உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறான். ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க நபி பின்பற்றோம், தூதரை பின்பற்றோம், நாங்க தீர்க்கதரிசி பின்பற்றோம். அவருடைய விஷயம் எல்லாம் அல்லாஹ்விடம் உள்ளது. அவன் அவர் செய்து கொண்டதை பற்றி பின்னர் அவனை அவருக்கு அறிவிப்பான். சரியா? அவர் பிரிவினையில தூதருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறான், பிரிவினையில வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறான், பிரிவினையில அல்லாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறான். ஒன்றுபட்டா மட்டும்தான் இறைவன் சொல்ல அல்லாவுடைய கூட்டம் இது, தூதருக்கான நேர்களை பின்பற்ற வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். சரியா? 23:52 53 23:52 இன்னும் நிச்சயமா உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். ஏன்னா இறைவன் ஒருத்தன் தானே, அப்ப சமுதாயம் ஒன்று தானே. நிச்சயமா உங்க சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். மேலும் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன். ஆக எனக்கே அஞ்சுங்கள். இறைவன் சொல்றான், நான் ஒருவன் தான்ப்பா, இறைவன் ஒருத்தன் தான். நீங்க தான் மதங்களாம் குலங்களாம் பிரிஞ்சு இருக்கிறீங்க, பல கடவுளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஆனா உங்க இறைவன் ஒருவன் தான், நான் தான் உங்களுக்கு. எப்படி? நிச்சயமா உங்களுடைய சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். மேலும் நானே உடைய இறைவனா இருக்கின்றேன். ஆக எனக்கே அஞ்சு கொள்ளுங்கள், இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் அவர்களோ தம்முடைய காரியங்களில் சிதறுண்டு தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தமிழ் இருப்பதை கொண்டே மகிழ்ச்சியடையாக இருக்கிறார். அப்படி சிதறி விட்டாங்க, சிதறி போயிடும். சொல்லலையா? ஒரு மாலை நூலாத்தாச்சுனாவும் சிதறி போயிடுச்சு. இப்போ அவங்களும் கையில் வச்சுக்கிட்டு எங்க முத்து தான் பெருசு, எங்க பாலம் பெருசு, வைரம் பெருசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நூல் அத்தாச்சு, அது வேதம்ன்ற நூலை விட்டாச்சு. இறைவன் சொன்னா வேதம்ன்ற நூலை கொண்டுதான் இத்தனை மணியும் கோர்க்கப்பட்டிருக்குப்பா, அது இல்லைன்னு சொன்னா எப்படி? ஆனா அவர் சிதறுண்டி. ஆனால் அவர்களோ தம்முடைய காரியங்களில் சிதறுண்டி தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தம்முடன் இருப்பதை கொண்டே மகிழ்ச்சி அடைவராக இருக்கிறார், பெருமகனவராக இருக்காங்க. நாங்கள் தான் தூய்மையாளர்கள், நாங்கள் தான் இறைவன் நெருக்கமானவர்கள், நாங்கள் சொல்றதா உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அவர்களை ஒரு காலம் வரை அறியாமலே ஆழ்த்தி விட்டுருங்கன்றான். நீ விட்டு அவங்க போக்குல போயிட, நீங்க இறைவன் முகம் திரும்புங்க, வேதத்து முகம் திரும்புங்க. யாரெல்லாம் தன்னை தூய்மையாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ அவர் போய் விட்டுருங்கிறான். நீ இறைவன் முகம் திரும்புங்க, வேதத்தை முகம் திரும்புங்க. ஒற்றுமையை கேட்டு பட்டி பிடித்துக் கொள்ளுங்க, பிரித்து விடாதீங்க. எவர்கள் தங்கள் மார்க்கத்தில் பிரிவினை உண்டாக்கி பிரிவுகளாக பிரிந்து விட்டனரோ ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியடையா இருக்கிறார்கள். 30:32 இந்த பிரிவினை எப்படின்னா பெருமையை உண்டாக்குது. பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அவரவருக்கு தம்முடைய காரியங்களிலே நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் தான் தூய்மையாளன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடிய பிரியணும், பிரியக்கூடாது இல்லையா? கடவுள் ஒன்று தான் தெரியுது, வேதம் ஒன்று தான் தெரியுது. அப்போ ஒரு தூதரை பின்பற்றக்கூடியவங்க எப்படி பிரிவினை உண்டானாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க, தங்களுக்குள்ள விட்டு. இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு இல்லை? முஸ்லீம் ஜனங்களும் எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு பிரிவினை இருக்கு, ஒவ்வொரு மதத்திலும் எவ்வளவு பிரிவினை இருக்குது. ஏன் பிரிவினை வந்துச்சு? பெருமையும் போறாங்க, விட்டு கொடுக்க தன்மை கிடையாது. இறைவனுக்கே நம்ம இருக்கிறோம், வேதத்துக்கு கட்டுப்படுறோம், தூதருக்கே நம்ம இருக்கணும் என்ன இல்லை. அவருக்கே நான் இருக்கணுமா, இவருக்கே நான் இருக்கணுமா, இவரை பின்பற்றணுமா, அவரை பின்பற்றணுமா இல்லையா? அத்தியாயம் 4:115 எவன் ஒருவன் நேர்வழி தனக்கு தெளிவான பின்னரும்
எவரொருவன் நேர்வழி தனக்கு தெளிவான பின்னரும் தூதரை விட்டு பிரிந்து நம்பிக்கை கொண்டவர் வழியில் செல்லாத வழியில் நம்பிக்கை கொண்டவர்கள் செல்லாத வழியில் செல்கிறாரோ அவன் செல்லும் வழியிலே விட்டுவிட்டு நரகத்தில் அவனை நுழைய செய்வோம். யாரை நண்பராக்கணும்? அல்லாவையும் தூதரையும் நம்பிக்கொண்டவர்களையும். அப்போ அல்லாவை விட்டுட்டு தூதரை விட்டுட்டு நம்பிக்கையில்லா செல்லாத வழியில் என்ன நேரில் தெளிவான பின்னரும் பெருமையின் காரணம் போராமை காரணமாக நம்பிக்கை கொண்டவர்கள் செல்லாத வழியில் செல்கிறார்களோ அவனை செல்லும் வழியிலே விட்டுறேங்கிறான். அவங்க போதிலே விட்டுறேங்கிறான். விட்டுட்டு நரகத்தில் அவனை நுழைய செய்வோம். அதுவோ சென்றடைய இடங்கள் மிகவும் கெட்டதா. அதனால இறைவன் சொல்றது ஒன்று கூடுங்க. எதுக்கு? ஒற்றுமையா இருக்கிறதுக்காக, வேதத்தை பற்றி பிடிப்பதற்காக, இறைவனை நெருக்கத்தை அடைவதற்காக ஒன்று கூடுங்க. ஒன்று கூட அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்க. ஏன்னா அருளா பொருளானா அருள் தான் முக்கியம். அறிவா ஞானம்னா ஞானம் தான் முக்கியம். மனிதர்களா இறைவனா இறைவன் தான் முக்கியம். வர முடியாதவங்க இருப்பாங்க. அவங்க மன சங்கடத்தில் இருக்கலாம். வர முடியல இருப்பாங்க. ஆனா வர முடிஞ்சும் வராதவங்க இருக்காங்க இல்லையா? அதனால இறைவனை தியானிக்க அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்க. ஏன்னா ஒன்று கொடுங்க. பிரிஞ்சு விடாதீங்க. இந்த பிரிவினைக்கு யார் காரணம்? சைத்தானுடைய வேலை. இப்படி பிரிச்சுட்டே போவான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மளிகை கடையெல்லாம் ஒரு கயிறு வச்சிருப்பாங்க, பொட்டலம் போட்டுருக்கு. அதை அறுக்க முடியாது. எப்படி அறுப்பாங்க தெரியுங்களா? அப்படியே திருவுவாங்க. திருவினாலும் அப்படியே நூல் வந்து நூல் நூலாக ஆயிரும். அப்படியே அறுத்துருவாங்க. அது உறுதியாக இருக்கும், அறுக்க முடியாது, கை அறுத்துரும். அதை பிரித்து நூலாக பிரிச்சதுக்கப்புறம் அறுத்துருவாங்க. அப்போ மனிதர்களை பிரித்து ஒட்டுமை கயிறு என்ன செய்றாங்க? அப்படியே பிரிச்சிடுறாங்க. பிரித்து மனிதர்கள் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஜாதியாகவும் பிரிச்சதுக்கப்புறம் கைத்தாளாக காட்டுறான். இப்போ பலகீனமாயிடுறான். எது பலகீனம்? இப்போ பிரிவுல பலகீனம் இருக்கு, ஒற்றுமையில பலம் இருக்கு. ஆனா ஒற்றுமை இல்லை. அதுக்கு தான் இறைவன் வேதத்தையும் தூதரையும் அனுப்புறான். சரியா? அதனால 3:84 3:85 அல்லாவையும் எங்கள் மீது இறக்கப்பட்டதையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஷாக், யாக்கூப் அவர் சந்ததி மீது இறக்கப்பட்டதையும் இன்னும் மூசா, ஈசா இன்னும் மற்ற நபிமார்கள் அவருடைய இறைவிடமிருந்து இறக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். அவர்கள் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே முற்றிலுமா சமானம் அடைந்தவர்களாக ஆவோம் என்று நீர் கூறுவீராக. நபிக்கு சொல்றான். முந்தைய நபிமார்கள் கொடுக்கப்பட்டது. எப்படி? முகமது நபியா சொல்றான், இப்ராஹிம் பின்பற்றுங்கிறான். ஆனா என்ன சொல்றான்? அல்லாவையும் எங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம் கொடுக்கப்பட்டது, இப்ராஹிம், இஸ்மாயில், இஷாக், யாக்கூப் அவர்களின் சந்ததி மீது இறக்கப்பட்டதையும் இன்னும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களிடம் வந்து இறக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். அவர்கள் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாட மாட்டோம். தூதர்களை வேற்றுமை பாடக்கூடாதுன்னு சொல்றான். இங்க தூதர்களை வேற்றுமை பார்க்க தான் மதங்களா பிரிஞ்சது, குலங்களா பிரிஞ்சது இல்லையா? இப்போ எடுத்துக்கல, சாஃபி, அனஃபி, அம்லி, மாலிக் ஏன் வருது? வேற்றுமை. இறைவனை பின்பற்றோம்னு சொன்னா வேதத்தை தான் பின்பற்றோம். ஏன் மதங்களை பின்பற்றோம்? ஏன் மதங்கள் மதம் எல்லாம் மாறி தானே போயிட்டு இருக்கு. பிரிவினை வருதா இல்லையா? ஆனா ஏன் தூதர்களே வேற்றுமை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவள் எவரோரையும் வேற்றுமை பாட மாட்டோம். நாங்கள் முற்றிலும், அதாவது அல்லாவுக்கு முற்றிலும் சரணடைந்தவர்களாக, சமாதானம் அடைந்தவர்களாக ஆவோம் என்று கூறுகிறார்கள். இன்னும் சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கை, இஸ்லாத்துக்கு எதிரான வாழ்க்கை தெரியுமா? இஸ்லாம் தான் சமாதானம். எதுக்கு தானே சொல்றாங்க? இஸ்லாம் என்ன சொல்லுது கேட்குறாங்களா? இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் இதை சொல்லுது, இஸ்லாம் அதை சொல்லுது. இஸ்லாம் சொல்லுது, இறைவன் என்ன சொல்றான், மார்க்கம் என்ன சொல்லுது கேட்குறோமா? இஸ்லாம்னா மதம் கிடையாது, மார்க்கம். ஆனால் சொல்றாங்க இஸ்லாம் மதமாக்கிட்டாங்க. இஸ்லாம்னா அரபி வார்த்தை, தமிழ்ல என்ன? சமாதானம். இறைவன் வந்து சமாதானம் என்ற மார்க்கத்தை உங்களை வழி வாழ்க்கையாக்கிட்டாங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுன்னா மதமாக்கிட்டாங்க இல்லையா? ஏன் தமிழ்ல சொல்லாமல் இறைவன் சமாதானத்தை பின்பற்ற சொல்றான்? சமாதானம் என்ன சொல்லுது? மனசாட்சியை பின்பற்ற சொல்லுது, நியாய உணர்வை பின்பற்ற சொல்லுது. அப்ப இறைவன் சொல்றான், எவரிடம் சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை வேறோடு விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார். எந்த செயலும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, எந்த பிரார்த்தனையை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாங்க. மேலும் அவர்கள் இறுதி நாளில் நஷ்டமடைந்து இருப்பார்கள். சமாதானம்ன்றது என்ன? அல்லாவுடைய பாதை. சமாதானம் அல்லாவுடைய பாதை, ஒற்றுமை என்றது அல்லாவுடைய பாதை, சகித்துக் கொள்வது பொறுத்துக்கொள்வது அல்லாவுடைய பாதை. அப்ப இறை குணங்களோட வாழ்றது அல்லாவுடைய பாதை. இறை குணம் தான் சமாதானம். அதான் இஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாம் மதம் ஆக்கிட்டு ஒரு அடையாளம் ஆக்கிட்டு இஸ்லாம் என்ன சொல்லுது? எங்க இஸ்லாம் அதை சொல்லுது, உங்க இஸ்லாம் இதை சொல்லுது. அப்படி இல்லை. இறைவன் என்ன சொல்றான், வேதம் என்ன சொல்லுது, தூதர் என்ன சொன்னாங்க, அப்படி சொல்லணுமா இல்லையா? சரி. 76:29 நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயமே ஆகும். இந்த வேதம் வந்து நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயமே ஆகும். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன்பால் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வீராக. அவ்வளவுதான். நிர்பந்தம் கிடையாது. மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. இறைவன் சொல்ல வேண்டிய சொல்லியிருக்கேன்ட்டான். உண்மை தேர கட்டாயப்படுத்த இல்லைங்கிறான். அதனால வேதம் உங்களுக்கு இது ஒரு தியானமாகும். அதனால நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயமே ஆகும். எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன்பால் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள்.
எனினும் அல்லாஹ் நாடினான்றி நீங்கள் நாட மாட்டீர்கள். நிச்சயமா அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானம் மிக்கவன். அல்லாஹ் நாடினான்றினா அல்லாஹ் நம்ம நாடாம நேரடி வர முடியாது. நான் நாடு நேரில் செலுத்துறேங்கிறான். அதில் இன்னொரு பக்கம் திரும்ப எங்கள் இறைவனே என் நேர்வழியை காட்டு, ஒன்று ஒரு வழியில் அறிவிச்சு கொடு, ஞானத்தை கொடு, தெளிவை கொடு. கேட்கணுமா இல்லையா? மனிதர்கிட்ட கேட்கக்கூடாது, இறைவன்கிட்ட கேட்கணும், வேதத்து மூலியமா கேட்கணும், உணர்வு மூலியமா கேட்கணும். அதனால் இறைவன் சொல்றான், ஒன்று கூடுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு இறைவனை தியானிக்கணும்னு தோணுது ஒன்று கூடுங்கள். அப்படி ஒன்று கூடும்போது விரைந்து செல்லுங்கள். தியானிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க அருளை தேடுங்கள். இறைவன் பாவமணி கேளுங்க. இறைவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், வேதத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், தூதரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பிரிவினை கூடாது, ஒற்றுமை பட்டி பிடித்துக் கொள்ளுன்னு சொல்றோம். அல்லாவின் கயிறு எது? அல்லாவின் கயிறு பட்டு கட்டு. என்ன அல்லாவோட கயிறு எப்படி இருக்கும்? பலமா இருக்கும். அல்லாஹ் விட்டுட்டோம்னா, இறைவனை விட்டுட்டோம்னா பலகீனமாயிடும். அப்படி பலகீனனால தான் நம்ம பிரிஞ்சு போயிடும். பயத்தினாலையும் பலகத்தினாலையும் பிரிஞ்சு போயிடும். பிரிவினை கூடாதால பெருமையினாலையும் போராமையாலையும் பிரிஞ்சு போகும். பிரிவினை கூடாதுன்னு சொல்றான். அவன் தான் விரும்புவோரை தன்னோட அருளின்பால் போத்துகிறான். இறைவன், அதாவது 76:31, அவன் தான் விரும்புவோரை தன்னுடைய அருளின்பால் போத்துவான். அன்றையும் அநேகக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு, அவர்களுக்காக சித்தம் செய்திருக்கின்றோம். ஆகவே அல்லைக்கு அஞ்சு கொடுக்குறாங்க, அல்லாஹ் அஞ்சு கொள்ளும். அதனால வேதத்தை பற்றி பிடிப்பவர்கள், இறைவனை நம்பிக்கொண்டவர்கள், தூதரை பின்பற்றுவர்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையின் கயிற்றை பற்றி பிடிப்பவர்கள். இந்த பிரிவினைங்கிறத பலகீனத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது, அது பெருமையும் போராமல் ஏற்படுத்துது. பெருமை போராமல் கூட சைத்தானுடையது, பலகீனம் சைத்தானுடையது, பயம் சைத்தானுடையது. அல்லாஹ் பக்கம் திரும்பினோம். எங்கள் இறைவனே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் சந்தைகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் ஒற்றுமையின் கயிற்றை பட்டி பிடிப்பவர்களாகவும், எங்களுக்கிடையே வேற்றுமை பாராமலும், வேதத்துக்கிடையே வேற்றுமை பாராமலும், தூதர்களிடையே வேற்றுமை பாராமலும் எங்களை நடுநிலையாளர்களாகவும் சாட்சியாளர்களாகவும் வாழ வைப்பாயாக. எங்கள் மீது குடும்பத்தார் மீது எங்கள் மீது இறக்கம் காட்டுவாயாக. நம்பிக்கொண்ட மக்களுக்கு நீ அருள் புரிவாயாக. எல்லா புகழும் இறைவனுக்கு உரியது.